முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம சேனலில் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் எழுந்ததுமே நம்ம சமையல் வேலை, கிச்சன் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே ஃப்ரீ ஆயிடலாம். ஃப்ரைடே வந்துட்டு மோஸ்ட்லி சாம்பார், ரசம், பொரியல், தயிர் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், பெரிய தக்காளி. ஸோ 1 ரசத்துக்கு 1 சாம்பாருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 பூண்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுக்க போகிறேன். விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா பருப்பு பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். குக்கிங்க்கு பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பருப்பை நல்லா வேக வச்சு தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இது வந்து ஒரு தக்காளி பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்காக. இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இது வந்து மிக்சடு மில்லட் பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா 4 சிறுதானிய அரிசியை ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதில் 1.5 டம்ளர் சிறுதானிய அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்காக முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தேவையான அளவு உரித்து வச்சுருக்கேன். ஸோ முள்ளங்கி வந்து ஒரு சிலருக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துப்பேன். சொல்லியே எனக்கும் அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் போயிடுச்சு, என்னன்னு தெரில. எனக்கும் பிடிக்காது தான். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா சாம்பார் வச்சு இந்த காய் எடுத்து போடுவேன். ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது. ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும், கலர் மாறுற வரைக்கும். அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இருக்காது. ஸோ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு, டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது பாருங்கள். சுருங்கிடுச்சு, முள்ளங்கி நல்லா சுருங்கி நல்லா வதங்கிடுச்சு. இதுதான் கரெக்டு. இப்போ வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆனியனும் சேர்ந்து வதங்கட்டும். ஸோ வெங்காயம் முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்படி வதங்கினா மட்டும்தான் முள்ளங்கியோட வாசனை வராது. அடுத்ததாக வேக வச்சுருக்க பருப்பு, தக்காளி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். சாம்பார் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ முள்ளங்கி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா கடைசியாக புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தாளிப்பு கொடுத்துக்கலாம். முள்ளங்கியை ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக விடணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 5-7 நிமிஷம் போல் பருப்பு கூட இருந்ததுன்னா போதும். அடுத்ததாக புளி தண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி அது கூடவே சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது தான். கார அளவாகவும் மசால் தூக்கலாகவும் இருக்கும். அதனால தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும்.
புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துர்லாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 வரமிளகாய், ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடியிலையும் பெருங்காயம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுனால காலையிலேயே ஒயிட் ரைஸும் வச்சுருவோம். மதியத்துக்கு சாதம் ஆறியிருக்கும். ஆறின சாதத்துக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னாலே கொஞ்சம் கடுப்பு தான் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். ஸோ அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். எந்த பொரியல் பண்ணாலுமே கடைசியாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதுனால தப்பே கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் தேங்காய் நிறையா கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றில் பூச்சியெல்லாம் தங்காமல் இருக்கும். சிலர் நினைக்கலாம் இதில் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்ததும் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சாப்பிட்றலாம். டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் மா இலை தோரணம் கட்டுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வைப்ரேட் வந்து உள்ளே என்ட்ரு ஆக விடாது. ஸோ நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த கொக்கியிலேருந்து இந்த கொக்கிக்கு கயிறு கட்டி மாட்டுவாங்க. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 5-7 இலையை எடுத்து கயிறு கட்டி அந்த கொக்கியில் மாட்டியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்ததாக குட்டியாக கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது மட்டும்தான் போடுவேன். இந்த பசங்கக்கிட்ட போட முடியாது. பாருங்கள், இதுவே பாருங்கள் பாதியாக கை வச்சு கால் வச்சு எப்படி அழிச்சு விட்டுருக்காங்கன்ட்டு. அடுத்ததான் இந்த 2 பக்கமும் மஞ்சள் வச்சுருக்கேன்ல. ஸோ சாமியை வெல்கம், அதாவது சாமியை வரவேற்கிற மாதிரி இது 2 பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை நாள் சாமியை வரவேற்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ குட்டியாக சாமிக்கு ஒரு பூஜை போட்டுடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸ்ரீஜேஷ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு காலையில் தூங்குவான். காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டான் அப்படின்னா ஒரு 11 மணிக்குள்ளேயே தூக்கம் வந்துடும், தூங்க வச்சுருவேன். அதுவே காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டான் அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு மேலே தூங்க வச்சேன் அப்படின்னா ஒரு 4 மணி வரைக்கும் தூங்குவான். ஸோ குழந்தைங்க வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்ய முடியாது. ஸோ அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்க எப்போ தூங்குறாங்களோ அப்போ தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். ஸோ குழந்தைங்க ஃப்ரீயானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சோம்னா போதும். ஒரே நேரத்தில் ரொம்ப டம்ப் பண்ணி வீட்டில் வேலை செய்யணுங்கிறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின சஜஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ.